ஐயோ என்னங்க சொல்றீங்க? தங்களோட தாய் கூட இல்ல சரிங்க ஐயா. சீக்கிரம் வடி வடி அம்மா பார்க்க வேண்டும். அவர்கள் வருவதற்கு நோய் என்னாமி என் விட்டு விழுந்து போல இருக்கிறது. மாறோ வலிக்கிறது, மூச்சு அடைக்கிறது. மாந்திடி என்னால் உடம்பு முடியவில்லை அம்மா. என்னமா சொல்றீங்க? மார் வலிக்கின்றது, மூச்சு அடைப்பது போல இருக்கிறது அம்மா. என்னால் முடியவில்லை தேன்மொழி. அம்மா உண்மை ரகத்தை நேரம் போல வரும்போது உரைக்கிறேன் உரைக்கிறேன். ஆமாம்மா. அந்த உண்மை ரகத்தை இப்போது உரைக்கிறேன் கேளுங்கடி. அம்மா அதுல விட்டு வாங்க, ஒரு மருத்துவமனைக்கு போகலாம். பிறகு எல்லாம் பார்த்து ரொம்ப பயமா இருக்குதுமா. ஆமாம்மா. உண்மை ரகத்தை உரைத்து விடுகிறேன். அதன் பிறகு மருத்துவமனைக்கு போகலாம். அம்மா என்ன நினைச்சீங்க அப்படி? பார்வதி தேன்மொழி, நான் பிறந்து வளர்ந்ததோ என்னமா சொல்றீங்க? வீர மகேந்திர நாட்டிலே ஜமீன் பரவலை பிரதமர் நான் பதுமை போகலாம். என் தம்பிமார்கள் 3 பேர்கள் இருக்கிறார்கள். என்னது 3 தாய்மாமா இருக்காங்களா? அப்படியே நம்மளுக்கு இந்த நிலைமை. அந்த சொல்லுகிறேன் கேளடி. மூத்த தாய்மார்கள் பேர் வீரமங்கை, 2வது தம்பி பெயர் குமரன், 3வது தம்பி பெயர் வீரபாண்டி. 3 தம்பிமார்களோடு வாழ்ந்து வரும் நேரத்திலே தக்க பருவனே ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவர். என் மனதுக்கு பிடித்தவரை காதலித்தேன். அவரையே நான் திருமணம் செய்து கொண்டேன்.
ஏழ்மை புனித பிரதமரை திருமணம் செய்து கொண்டேன் என்ற காரணத்தினால் என் தம்பிமார்கள் 3 பேரும் என்னை ஜவுளியை சேர்க்கவில்லை அம்மா. வீர மகேந்திரன் நாட்டு விட்டே மனித நாட்டுக்கு சென்றோம் உன் தந்தை நானும் பாண்டு ஒரு நேரத்திலே நீங்கள் இரு செல்வங்களும் இருந்தீர்கள். காலத்தின் விவசத்தால் உனது தந்தை என் கணவர் இறந்து விட்டார் அம்மா. உங்களை வளர்த்தேன் ஆளாக்கி விட்டேன். நீங்களோ கண்ணி பருவம் நீங்கி மங்கை பருவம் இந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு நடந்து விட்டால் என்னோட நாட்டில் இருக்கக்கூடாது. அம்மா உங்களை விட்டு யாரும் இருக்காங்க நாங்க எங்கம்மா போவோம் எனக்கு ஏதாவது ஒரு நடந்து விட்டால் இந்த மனித நாட்டில் நீங்க இருக்கவே கூடாது. அம்மா வீர மகேந்திர நாட்டுக்கு எம்மை பருவ பிரதமர் தாய் மாமன்கள் 3 பேர்கள் இருக்கிறார்களே அங்கே நீங்கள் நடக்க போக வேண்டும் அம்மா. அதுக்கு ஆதாரமாக எவன் முத்திரை மதிக்கப்பட்ட மோதிரத்தோடும் கட்டிய சேலையோடும் நாட்டு விட்டு வந்துவிட்டேன். இந்த ஜமன் முத்திரை மதிக்கப்பட்ட மோதிரை எடுத்து சென்றால் உன் தாய் மாமனிடத்திலே கொடுத்தால் உங்களுக்கு அடைக்கல் கொடுப்பார். அது மட்டுமல்ல, இதோப்பா என் கைப்பட எழுதிய லிகிதம் இருக்கிறது. இந்த லிகிதத்தை எடுத்து சென்று அவரிடத்தில் கொடுத்தால் உன் தாய் மாமனிடம் உங்களுக்கு அடைக்கல் கொடுப்பார். அதை நம்பவில்லை என்றால் என் புகைப்படத்தை அவரிடத்தில் காவைகள் அம்மா. போலாமா தேடி எங்க அம்மா போவோம். அம்மா இனிமே உங்களை பார்க்க முடியாத பாதையில அம்மா தாயில பிள்ளைக்கு தலைமையில் அடி என்று சொல்றாங்களே அம்மா. அம்மா நாங்க யாருக்கு என்ன பாவமா செய்தோம் இந்த சின்ன சின்ன வயசுகளுக்கு இப்படியாப்பட்ட சோதனை அம்மா.